தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அத்தனை கட்சிகளும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் நடந்த அதிர்ச்சிகரமான தோல்விகளை பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமிக்கது. ஏனென்றால் வாக்காளர்கள் எந்த தலைவரையும் நிரந்தரமாக அரியணையில் அமர்த்தியதில்லை. ஒரு சாமானிய வேட்பாளரை கூட வெற்றியாளராக மாற்றி பெரும் தலைவர்களை கீழே இறக்கிய வரலாறு தமிழக வாக்காளர்களுக்கு மட்டுமே உண்டு. அத்தகைய அரசியல் சுனாமிகளை ஏற்படுத்திய நிகழ்வுகளில் முதன்மையானது 1962 அறிஞர் அண்ணாவின் தோல்வி. 1967 திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது திமுக தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா 1962 ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான எஸ்.பி. நடேச முதலியாரிடம் அறிஞர் அண்ணா தோல்வியடைந்தார். ஆனாலும் 1957 சட்டசபை தேர்தலை காட்டிலும் 1962 சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுக சீட்களில் வெற்றியை பெற்றது. ஆனாலும் அறிஞர் அண்ணாவின் தோல்வி பெரும் அதிர்ச்சியை தந்தது. ஆனால் இதுவே திமுக தொண்டர்களுக்கு அறிஞர் அண்ணாவுக்கும் அடுத்த 5 ஆண்டுகளில் மக்கள் ஆதரவை முழுமையாக திரட்ட ஒரு ஊக்கசக்தியாக அமைந்தது. தொடர்ந்து 1967 ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தின் தேர்தல் வரலாற்றில் மிக முக்கியமான அதிர்வு ஏற்பட்டது என்றே சொல்லலாம். நாடு முழுவதும் கிங் மேக்கர் என்று போற்றப்பட்ட காமராஜரை விருதுநகர் தொகுதியில் ஒரு சாதாரண மாணவ தலைவரான சீனிவாசன் வீழ்த்தினார். இந்த தோல்வி இந்தியா முழுவதும் பேசுபொருளானது. காமராஜரின் தோல்வி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1967க்கு பின் இது நாள் வரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. 1991 எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பு கிடைத்த போதும் அதனை காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பின்னடைவை உருவாக்கி கொண்டது. தொடர்ந்து 1991 மாபெரும் வெற்றியை பெற்றிருந்த அதிமுக 1996 மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மீது எழுந்த ஊழல் புகார்கள் மற்றும் அதிகார மையத்தின் மீதான மக்களின் அதிருப்தி அந்த தேர்தலில் எதிரொலித்தது. இதனால் பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் ஏ.ஜி. சுகவந்தனிடம் தோல்வியை தழுவினார். அந்த தேர்தலில் ஆளும் கட்சி அத்தனை அமைச்சர்களும் தோல்வியை தழுவினர். தேமுதிக என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையில் அமர்ந்தவர் விஜயகாந்த். ஆனால் 2016 தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தோல்வியடைந்தார். 2016 சட்டசபை தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் அதிமுக வேட்பாளர் குமரகுருவிடம் தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில்தான் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டார். அதேபோல் 2019 லோக்சபா தேர்தலில் கரூர் தொகுதியில் அதிமுக சீனியரான தம்பிதுரை காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணியிடம் 4.20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதே தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமாரிடம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைந்தார். இந்த தோல்விக்கு பின் அன்புமணி தேர்தல் அரசியலுக்கே வரவில்லை. ராஜ்யசபா உறுப்பினராகவே தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டு வருகிறார். 2021 சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் 1700 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனிடம் தோல்வியையும் சந்தித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய கள நிலவரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2 நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல்களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியும் இருக்கிறது. இந்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் சர்வே முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த கருத்து கணிப்பின்படி ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி பல மாவட்டங்களில் கடும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 178 இடங்களை கைப்பற்றி இறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்கவைக்கும் என
தெரிய வருகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 56 இடங்களை மட்டுமே பெறும் என இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. திமுக கூட்டணி தமிழகத்தின் வடக்கு முதல் தெற்கு வரை பரவலாக தனது ஆதிக்கத்தை செலுத்தியும் வருகிறது. மாவட்ட வாரியாக அந்த கூட்டணி வெல்ல வாய்ப்புகளும் இருக்கின்ற நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் 16, திருவள்ளூரில் 10, செங்கல்பட்டு 6, காஞ்சிபுரம் 4, கடலூர் 7, திருவண்ணாமலை 6, வேலூர் 4, ராணிப்பேட்டை 3, திருப்பத்தூர் 2, விழுப்புரம் 4, கள்ளக்குறிச்சி 3, மத்திய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி 9, தஞ்சாவூர் 8, புதுக்கோட்டை 5, பெரம்பலூர் 2, அரியலூர் 2, கரூர் 4, திருவாரூர் 4, நாகப்பட்டினம் 2, மயிலாடுதுறை 3, கோயம்புத்தூர் 6, ஈரோடு 5, திருப்பூர் 4, சேலம் 4, நாமக்கல் 4, நீலகிரி 3, தருமபுரி 2, கிருஷ்ணகிரி 4, மதுரை 5, திண்டுக்கல் 5, தேனி 3, விருதுநகர் 6, சிவகங்கை 3, ராமநாதபுரம் 4, தூத்துக்குடி 5, திருநெல்வேலி 3, தென்காசி 3, கன்னியாகுமரி 5 என வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக தனது கோட்டையாக கருதப்படும் சில மாவட்டங்களில் மட்டுமே சவாலான போட்டியை வழங்குகிறது. அதிலும் 7 தொகுதிகளில் இங்கு மட்டுமே அதிமுக முன்னிலையிலையும் உள்ளது. அதிலும் சேலம், அதேபோல மதுரையில் 5 தொகுதிகளிலேயும், கோயம்புத்தூர்ல 4 தொகுதிகள், திருப்பூர் 4 தொகுதிகள், ஈரோடு, தருமபுரி, விழுப்புரம் தலா 3 தொகுதிகள், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி, திருப்பத்தூர் தலா 2 தொகுதிகள், வேலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி தலா 1 தொகுதி. அஇஅதிமுக வாஷ் அவுட் ஆன மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 0 இடங்கள். இந்த கருத்து கணிப்புகளின்படி மிகவும் அதிர்ச்சிகரமான அம்சம் என்னவென்றால், தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் அஇஅதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டங்களினுடைய பட்டியலின்படி பார்க்கும் பொழுது அஇஅதிமுகவிற்கு முழுமையான பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், நீலகிரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பதற்கு காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திமுக 100% இடங்களை கைப்பற்றும் என கூறப்படுகிறது. அஇஅதிமுகவிற்கு பெரும் கவலையை அளிக்கும் காவேரி டெல்டா மாவட்டங்களையும், தஞ்சை, திருச்சி, திருவாரூர் அஇஅதிமுக ஒரு இடத்தை கூட பெற முடியாமல் போவது அக்கட்சியின் வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவையும் காட்டுகிறது. அதேபோல மேற்கு மண்டலத்தில், அதாவது கொங்கு மண்டலத்தில் அஇஅதிமுக ஓரளவுக்கு போட்டியை ஏற்படுத்தினாலும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு போன்ற இடங்களில் திமுக கூட்டணி கணிசமான இடங்களை கைப்பற்றுவது அதிகார போட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. சேலம் மாவட்டம் மட்டுமே அதிமுகவின் பலமான கோட்டையாக இப்போதும் நீடிக்கிறது.